சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் 3வது பாடம் எந்திர உலகம். அதை பார்த்தோன்னா அதோட பாடம் முடிஞ்சிடும். எதையும் காரண காரியத்துடன் அறிந்து கொள்ள முயலுதல், அறிவியல் மனப்பான்மை பெறுதல், நம் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அறிந்து கொள்ளுதல், அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விவாதித்தல், வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல், தமிழில் பிழையின்றி எழுதுதல் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கவிதை பேழை. கவிதை பேழையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி. அதாவது ஆத்திச்சூடி அப்படின்னாலே நமக்கு தெரியும், அது வந்து அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கும். ஔவையாருடைய ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். அதே மாதிரி பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி கூட நமக்கு தெரியும். காலத்திற்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து அறிவுரைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அகர வரிசையில் அறிவியல் அறிவோம் அப்படிங்கிறதுல அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை வந்து இந்த 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. பாரதியாருடையது புதிய ஆத்திச்சூடி, ஔவையாருடையது ஆத்திச்சூடி. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. அது என்ன கான்செப்டில் கொடுத்துருக்காங்கன்னா, அறிவியல் அறியணும், அகில உலகையும் ஆய்வு செய்யணும், அனைத்தையும் உலக நலத்துக்கு நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னா நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவங்க. அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, என்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு. முத்து. இயன்றவரை அப்படிங்கிறதோட மீனிங் வந்து முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படிங்கிறது மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. அதான் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் யாரு? நெல்லை சு. முத்து. இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் ப்ளஸ் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் எல்லாத்துலேயுமே இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கவிதை, கட்டுரை 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு நூலில் ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, அதாவது மருந்து தேவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒருமித்துனா ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி, கண்டு கூட்டல் அறி, செகண்ட் ஆப்ஷன். கண்டு கூட்டல் அறி. ஓய்வர, ஓய்வு கூட்டல் அற, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று சேர்த்து எழுதணும்னா ஏன் என்று, செகண்ட் ஆப்ஷன். ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். இப்போ எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? விலகு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம ரொம்ப அறிவு தெளிவோடு வாசிக்கணும். எதிர்ச்சொல்லை பொறுத்துக்கன்னு கொஸ்டினை வாசிச்சுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே மீனிங் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து ஆப்ஷனாக எடுத்துடக்கூடாது. ஸோ அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு. ஐயம், ஐயம்னா என்னது? பயம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து தெளிவு. ஊக்கம், ஊக்கம்னா என்னது? ரொம்ப எந்தூசியஸ்டிக்காக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் சோர்வு. உண்மை, உண்மைக்கு ஆப்போசிட் பொய்மை. ஸோ அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அறிவியல் சிந்தனைக்கொள், ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள், என்றும் அறிவியலே வெல்லும். அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதன் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே கிடையாது. மண்ணில், விண்ணில், கடல், காற்றில் எல்லா இடத்துலையுமே அறிவியல் ஆய்வு நிகழுது. மனிதனுடைய ஜெராக்ஸ் தான் யாரு? எந்திர மனிதன்.
ஸோ மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவில் இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். ஆழக்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். சரியா, இதுக்கு ஆசிரியர் பேரே இல்லை. ஸோ ரொம்ப நல்லது. அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே கிடையாது. எங்கெல்லாம் இருக்குது அறிவியல் ஆய்வுன்னு பார்த்தோன்னா மண், விண்ணு, கடல், காற்று எல்லா இடத்துலையும். எந்திர மனிதனே படைச்சிட்டான். உடலோட பாகங்களை எந்திரத்தோட பாகங்கள் மாதிரி மாற்றுறான். கோள்களில் நமக்கு இனிமேல் தூரம்லாம் கிடையாது. எங்கேனாலும் போய் மனுஷன் வாழ்ந்துக்கலாம். நேற்றைய மனிதனை நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் சாதிச்சு காட்டியிருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம காண்ற கனவை நாளைக்கு நம்ம நனவாக்குவோம். என்னென்ன கனவுலாம்? ஆழக்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வு செஞ்சு பார்க்குறான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. இதில் என்னென்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்கான். நீலவானத்துக்கு மேலேயும் பறந்து போய் நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியால் செய்தி தொடர்பில் சிறந்திருக்கான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுறான். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைச்சிட்டான். இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உடலுறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கின்றான். நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இது பாரதியாருடைய பாட்டு. வானை அளக்கணும், கடல் மீனை அளக்கணும், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஃபஸ்ட்டு இதுதான் ஆப்ஷன். மனிதன் எப்பொழுதும் உண்மையே உரைக்கின்றான். ஃபஸ்ட் ஒன் தான் ஆப்ஷன். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அதாவது ஆழக்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தெழுதணுன்னா ஆழம் கூட்டல் கடல். ஃபோர்த் ஆப்ஷன் ஆழக்கடல். பிரித்தெழுதணுன்னா ஆழம் கூட்டல் கடல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆழம் வராது. ஆழ் கூட்டல் கடல். செகண்ட் ஆப்ஷன் ஆழக்கடல். பிரித்தெழுதணுன்னா ஆழ் கூட்டல் கடல். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷனை கமெண்டில் போடுங்க. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விண் கூட்டல் வெளி. செகண்ட் ஆப்ஷன் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. ஆழ்கடல் பிரித்தெழுதணுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்டில் போட்டுருங்க. நீலம் கூட்டல் வான், நீலவான். தேர்ட் ஆப்ஷன் நீலம் கூட்டல் வான், நீலவான். தேர்ட் ஆப்ஷன் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். இல்லாதியங்கும். தேர்ட் ஆப்ஷன் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். தேர்ட் ஆப்ஷன்.
உரைநடை உலகம். கணியனின் நண்பன். எல்லாம் எந்திரமயமாகி வருகின்ற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் இயந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். அதாவது எல்லாமே இப்போ ஃபுல்லாக மிஷின். மனிதர்கள் அவங்க நம்ம செய்கிற செயலை ஈஸியாகிறக்காண்டி நம்ம மிஷின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மனுஷனால் செய்ய முடியாத வேலையும் அந்த மிஷின்ஸை வச்சு இப்போ செஞ்சிட்ருக்கோம். வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், மருத்துவமனையாக இருக்கலாம், இப்படி எல்லா இடத்துலையும் மிஷின்ஸ் தான். இப்போ ஒரு சின்ன கால்குலேட்டரில் தொடங்கி நமக்கு டீச் பண்ணுற கற்றுத்தரும் இயந்திரம் வரையும், வேலை செய்யும் இயந்திரம் வரையும், விளையாடும் எந்திரம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டான எந்திரங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே? வீட்டுக்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல இல்லையே, சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கணியன், அம்மா, யார் இது என கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர் தான் என்றார் அம்மா. இது என்னோடு பேசியதே என்று கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா. அப்படியா? இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேசு, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ என கேட்டான் கணியன். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை ரோபோ என்று அழைப்பார்கள் என்றது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதன் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதல்ல எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்த்துவதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன். வா, உனக்கு காட்டுகிறேன். இதில் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. அதாவது உள்ளே வா, உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி எந்திர மனிதன் கணினி இயக்க தொடங்கியது. கணித்திரையில் காட்சிகள் தோன்றின. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார் கனியா என்றது எந்திர மனிதன். இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. அப்படியா, அடுத்து என்று கேட்டான். பிறகு கோள்களுக்கு எடுத்து சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோளை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன.
பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப் பகுதிகள் ஆகியவை அவற்றில் சில. இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னைப் போல இல்லையே என்று கணியன் விளம்பினான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னைப் போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படி என்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் நடக்குமா என்ன? இனிவரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன். இப்படி புக்கை ஃபுல்லாக ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, சந்திப்பிழையை அகற்றுக, அப்புறம் ஒருமைப்பன்மை பிழையை அகற்றுக, அப்புறம் டபுள் கொட்டேஷன், அந்த மாதிரி கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம தமிழில் அப்படியே ஃபில் மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு இப்படி புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் புரிஞ்சு படிச்சுக்கணும். கணியனின் நண்பன் அதான். இப்போது கணியன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு ரோபோட் நண்பனாக கிடைக்கிது. அதுதான் இந்த கதை. இப்போ நம்ம எதுலலாம் ரோபோட் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம்னு அப்படியே மெஷின்ஸ் டெவலப் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு எந்திர மனிதன் தான் இவங்க வீட்லேயும் இருக்கான். அந்த எந்திர மனிதனை பற்றி இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கான். என்னோட பேர் ரோபோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த ரோபோன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, காரல் கபக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் இருக்கார். அவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதியிருக்காரு. அதில் தான் ஃபஸ்ட்டு ரோபோ அப்படிங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா அடிமை அப்படிங்கிறதான் மீனிங். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி அப்போவே அவர் நாடகத்தோட காட்சிகளை அமைச்சிருக்காரு 1920லேயே. அதுக்கப்புறம் தான் தானியங்கிகள் கண்டுபிடிக்கப்படுது. தானியங்கினா என்னது? இந்த பாக்ஸை பாருங்கள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. தானியங்கினா என்னதுன்னா, அதாவது நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கக்கூடிய இயந்திரம் தான் தானியங்கி. எல்லா தானியங்கிலையுமே ஒரு கணினி இருக்கும். அந்த கணினி தான் அந்த தானியங்கியோட செயல்களை கட்டுப்படுத்தும். நிறைய தொழில் நிறுவனங்களில் இது பயன்படுத்தப்படுது. அதுக்கு எந்திர கைகள், நகரும் கால்கள், அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸ் எல்லாமே அதில் பொருத்தப்பட்டிருக்கும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைட் பாருங்கள். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கிகள் இது உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்து, இப்போ மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுற தானியங்கிகள் என்ன செய்யுதுன்னா, நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்கவும் நோய்க்கு மருத்துவம் பார்க்கவும் பயன்படுது. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய அளவுக்கு ரோபோக்கள் இப்போ வரை இருக்குது.
கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உலகத்தில் மனிதன் யூஸ் பண்ண முடியாத இடம்னு ஏதாவது இருக்கும். பெருங்கடலோட அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே ரொம்ப துருவ பகுதி, இந்த மாதிரி இடங்களில் சென்று ஆய்வு நடத்துறதுக்கு ரோபோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி தான் தானியங்கியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் நம்மளை மாதிரியே அது வந்து யோசித்து அதுவாகவே அது வேலையை செஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், இயக்கிறக்கு ஆளே தேவை இருக்காது அப்படிங்கிறக்காண்டி அதுக்கு ஒரு நுண்ணறிவையும் கொடுத்துருக்காங்க. மனுஷரை மாதிரியே கை, கால், தலை, உடல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து தானியங்கிகளுக்கும் ரோபோட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, செயற்கை நுண்ணறிவு வந்து எந்திர மனிதர்களுக்கு இருக்கும். அப்படின்னா என்னதுன்னா, நம்ம எப்படி யோசித்து செயல்படுறோமோ அதே மாதிரி அந்த எந்திர மனிதன் வந்து அவனே யோசித்து செயல்படுவான். உலகத்தில் வந்து 1997ஆம் ஆண்டு மே மாதம் வந்து ஒரு சதுரங்க போட்டி வந்து நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போது வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திரன் கணினியை வந்து யார் உருவாக்குனாங்கன்னா IBM நிறுவனம் உருவாக்கி அவங்க கூட போட்டி போட்டதில் டீப் ப்ளூ தான் ஜெயிச்சிருக்கு. கேரி கேஸ்ப்ரோவ் வந்து தோத்துட்டாங்க. எப்போன்னா 1997 வந்து இந்த காம்படிஷன் உருவாயிருக்கு. ஸோ இப்படி வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து எந்திர மனிதன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, உணவகங்களில் உணவு பரிமாறுற வேலை, பொது இடங்களில் வழிகாட்டக்கூடிய வேலை, வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யக்கூடிய வேலை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேலையெல்லாம் வந்து நம்ம ரோபோக்களை வச்சு எக்கிட்டுருக்கோம். உலகத்துலேயே முதல்ல வந்து சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோக்கே குடியுரிமை கொடுத்துட்டாங்க. சோபியா அப்படிங்கிற ரோபோ ஐக்கிய நாடுகள் சபை இவனை வந்து புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஐநா வந்து புதுமைகளின் வெற்றியாளன்னு சொல்லியிருக்கு. யாரை? சோபியா அப்படிங்கிற பட்டத்தை, சோபியா அப்படிங்கிற ரோபோட்டை சவுதி அரேபியாவில் உயிரில்லாத உறுப்புகளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்கியிருக்கு. அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் அவங்க வந்து அப்படியே போய் இது விளையாட போயிட்டாங்க, சதுரங்கம் விளையாட போயிட்டாங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு, செகண்ட் ஆப்ஷன் நுண்ணறிவு. தானியங்கும் இயந்திரம் தானியங்கி, செகண்ட் ஆப்ஷன் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, செகண்ட் ஆப்ஷன் நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத குறிப்பது கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. இது வரும் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. செயல் இலக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது என்னும் சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து எளிதுனா அரிது. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல்னா சேர்த்தல், நீக்குதல்னா போக்குதல். நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் போக்குதலாக இருக்கும். ஸோ நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல், நீக்குதல் சேர்த்தல். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திர மனிதர்கள், தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு